இன்றைக்கி டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்தனுமே என் பொண்ணு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணா. அதனால எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. கட்டி பிடிச்சி உமா கொடுத்தாங்க. எனக்கு என் பொண்ணு விஷ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை கேட்டு தான் அதை ரெடி பண்ணிவிட்டேன். பாப்பாவை அம்மா தான் கிளப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தக்காளி குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். தோசையும் தக்காளி குருமா காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே பாப்பா கூடயே ஒன்றா சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு சேர்த்துமே வந்து தக்காளி குருமா பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா அவள் சாப்பிட்ருவா. பாப்பா கூடயே சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணி கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு கருணக்கிழங்கு மட்டும் வறுத்து சாப்பிட்டோம். ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவள் கடலைப்பருப்பு வடை கேட்டுருந்தா. அதனால அதுக்கு ஒரு பக்கம் ஊற போட்டு ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டேன். பருப்பு நல்லா ஊறிச்சு. ஒரு மிக்சி ஜாரில் பருப்பு சேர்த்துட்டு இது கூடயே பச்சை மிளகா சோம்பு மட்டும் அரைச்சிக்கிறேன். ஒரு பக்கம் பாலுமே காய்ச்சி வச்சிட்டேன். கடலைப்பருப்பை அரைச்ச பிறகு இது கூட நம்ம பூண்டு உப்பு இது கூடயே கொஞ்சமாக வந்து நம்ம வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு வடை போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் எண்ணெயுமே வந்து காய வச்சுட்டேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு வடையோட கேசரியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலைப்பருப்பு வடை கேசரி காஃபியோடு சூப்பராக சாப்பிட்டோம். இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக போச்சு. ஏன்னா பாப்பா இது வரைக்கும் எனக்கு விஷ் பண்ணதெல்லாம் இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி வரல. இந்த டைம் எனக்கு விஷ் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் செஞ்சுட்டு ஒரு பக்கம் வந்து காஃபியுமே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சோன்னா ரொம்பவே வந்து கிச்சனில் சுற்றிக்கிட்டே இருப்பா. எனக்கு செஞ்சு கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க, டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு வழியாக கேசரியும் வடையும் செஞ்சாச்சு. கேசரி வடை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. அம்மா செஞ்ச கேசரி சொல்லவா வேணும். அம்மா வந்து எனக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக 2 பிளான்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்பா வந்து காஃபி கேட்டால் சரி அவளுக்கு ஆற்றி கொடுத்துட்டு எங்களுக்குமே காஃபி போட்டுக்கிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். இப்படி தான் இந்த டே போச்சு.